ஒரு காலத்தில் ஆமைகள் எல்லாம் அரண்மனையில் செல்ல பிராணிகளாக வளர்க்கப்பட்டு வந்துச்சுங்களாம். அப்படி ஒரு ஆமை மன்னருக்கு ரொம்ப செல்லமாக இருந்துச்சாம். அந்த அரண்மனையில் ஒரு வினோதமான முரசு ஒன்று இருந்துச்சாம். அதை 4 முறை அடித்தா தேவையான உணவும் தங்க நாணயமும் வெளிவருமா. அதுக்கு பதிலாக 8 முறை அடித்தா அதுலேருந்து ராட்சச மனிதர்கள்லாம் வெளில வந்து யார் அடித்தாங்களோ அவங்கள கொன்று குவிச்சிருவாங்களாம். இந்த முரசை எப்படியாவது தன்னோடது ஆக்கிக்கணும்னு சொல்லி அந்த ஆமை ஆசைப்பட்டுச்சான். அதுக்காக ராணியை அடிக்கடி சந்திச்சு புகழ்ந்து பேசி பாராட்டிக்கிட்டே இருந்துச்சான். இதனால ராணி மயங்கி போய் உனக்கு என்ன பரிசு வேணும் கேளு அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த ஆமை எனக்கு மாய முரசு வேணும் அப்படின்னு கேட்டுச்சான். மகாராணிக்கு வேற வழியே இல்லையா. மன்னருக்கு தெரியாம அந்த மாய முரசை ஆமைக்கு பரிசா கொடுத்தாங்களாம். ஆமா, அந்த முரசை பார்த்தோன்னே பேராசையில 4 முறை அடிக்கிறதுக்கு பதிலாக 16 முறை அடிச்சிச்சான். அவ்வளவுதான். அதுலேருந்து ராட்சச மிருகங்கள்லாம் வந்து கண்ணில் படுற ஆமைங்களெல்லாம் கொன்று குவிக்க ஆரம்பிச்சதுங்களாம். இந்த ராட்சச மனிதங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக வேற வழியே இல்லாமல் ஆமை தண்ணிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிச்சான். அதுக்கப்புறம் வெளியே வரவே இல்லையாம். அணையிலேருந்து தான் ஆமைங்கள் எல்லாம் தண்ணீருக்குள்ளே வாழ ஆரம்பிச்சதுங்களாம். இப்போ கூட தன்னை வந்து ராட்சச மனிதர்கள் கொண்டுடுவாங்களோன்னு அப்பப்போ வெளியே வந்து பார்க்குமா. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. மனிதர்களும் இப்படி தான் பேராசையால் ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு உயிர் தப்பிக்கிறதுக்காக பயந்து பயந்து வாழ்கிறாங்க. 1000 நல்ல விஷயம் நம்மளை சுற்றி நடந்தாலும் அதெல்லாம் யாரும் பின்பற்றுறதே இல்லை. ஆனால் ஒரே ஒரு கெட்ட விஷயம் நடந்தால் அதை ஏன் நம்ம செஞ்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். நல்லதை மட்டும்தான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. கெட்டது தானாக ஒட்டிக்குது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். வயசான ஒருத்தவர் சாலையில் நடந்து போயிட்டு இருந்தாராம். சாலையோட ஓரத்தில் ஒரு பை இருந்துச்சான். அந்த பையை போய் எடுத்தாராம். அதில் ஒரு தங்க நாணயம் இருந்துச்சான். அந்த தங்க நாணயத்தை அவர் வெளியே எடுக்கும்போது அந்த பையிலிருந்து ஒரு குரல் கேட்டுச்சான். இது ஒரு மாயப்பை. இதில் இருக்கிற தங்க நாணயத்தை நீ எடுக்க எடுக்க இன்னொரு தங்க நாணயம் வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை தடவை எடுத்தாலும் புதிய தங்க நாணயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை இந்த தங்க நாணயத்தை நீ செலவழிக்கணும்னு நினச்சின்னா இந்த மாயப்பையை தூக்கி தண்ணியில் போடணும். உடனே இந்த பை மீனாக மாறி மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த தங்க நாணயத்தெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நீ செலவழிக்கணும்னு நினச்சின்னா தங்க நாணயம் எல்லாம் சாம்பலாயிடும் அப்படின்னு அந்த குரல் சொல்லிச்சான். ச்சே, தங்க காசு கிடைச்சும் செலவழிக்க முடியலையேன்னு அந்த மனுஷனுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சான். அணையிலிருந்து அந்த மனுஷன் அந்த மாயப்பையிலிருந்து தங்க நாணயங்களை சேகரிக்க ஆரம்பித்தானா. பெட்டி பெட்டியாக தங்க நாணயங்களை சேர்த்தானா. வீடு ஃபுல்லாக தங்க நாணயங்களை சேர்த்தானா. அப்போ கூட அந்த மாயப்பையை தூக்கி எரிஞ்சிட்டு அந்த தங்க நாணயத்தை செலவழிக்க அவனுக்கு மனசே இல்லையா. தினமும் பிச்சை எடுத்து அதில் கிடைக்கிற பணத்தில் தான் அவன் வாழ்ந்து வந்தானா. அவனுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் அந்த மாயப்பையை தூக்கி போட்டுட்டு சேகரித்த தங்க நாணயங்களே போதும் அப்படின்னு நினைக்கவே இல்லையா. ஒரு நாள் அந்த மனுஷன் இறந்தும் போனானா. அவன் வீட்டை பார்த்த அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இவ்வளோ தங்க நாணயங்களை வச்சுக்கிட்டு எதுக்கு பிச்சைக்காரன் போல் வாழ்ந்தான் அப்படின்னு அந்த சொந்தக்காரங்கெல்லாம் பேசிக்கிட்டாங்களாம். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதையில் வர மனுஷன் மாதிரி தான் நம்மள பல பேர் பணம் பணம்னு பணத்தை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிறதே இல்லை. அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது.